ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலமெண்ட்ஸ் ஹியூமன் கம்பேனியன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்பது பெண்கள் சம்மந்தப்பட்டான பிரச்சனைகள். பெண்களுக்கு மாதந்தோறும் வர்ற மாதவிடாய் பிரச்சனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சாப்பாட்டு முறையில் குழந்தைங்க முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஒரு 10 வயசு 12 வயசும் கூட இல்லை, முன்னாடியெல்லாம் 12 14 வயசு அப்படிலாம் ஏஜ் அட்டன் பண்ணாங்க. இப்போ 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க குழந்தையாக இருக்கும்போதே. அதுக்கு நம்மளோட சாப்பாட்டு முறை தான் காரணம். அதில் அதிகமாக கோழி இதையெல்லாம் நிறைய நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நான் வளர்த்துற கோழியாக இருந்தால் நல்லதாக இருக்கும். ஆனால் இப்போ வர்ற கடையில் வர்ற கோழியை பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றோம், அது மட்டும் முட்டை வாங்கி சாப்பிட்றோம். அது இல்லாமல் இன்னும் நிறையா சாப்பாட்டு வகை தான் இதுக்காக காரணம். 10 வயசுலேயே நமக்கு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதனால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் வருது. இது இயற்கையாக நடக்கிறது தான். இயற்கையாக நடக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஒருத்தருக்கு வயிறு வலி, தலைவலி, இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த சமயம் ஆகும்போது அந்த மாதத்தில் 3 நாள் கிடக்கிறது பெரிய ஒரு வலி வேதனையை அனுபவிச்சு தான் பெண்கள் அதை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பெண்களும் வேலைக்கும் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, குழந்தைய வளர்க்குறது, வீட்டில் சமையல் செய்கிறது. இந்த வேலை பளுவில் இந்த மாதிரி மாதத்தில் 3 நாள் வர்ற பிரச்சனை அந்த 3 நாளோடு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியே நமக்கு மாதவிடாய் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தலைவலி, வயிறு வலி, இடுப்பு வலி, டென்ஷன், இது மாதிரி கவலை, இது மாதிரி நிறையா பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 15 நாள் ஆகும்போதே அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு பின்னாடி மாதவிடாய் வந்ததுக்கு பின்னாடியும் நமக்கு இந்த மாதிரி வயிறு வலி அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வயிறு வலி அதிகமாக இருந்து ரத்தப்போக்கும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அப்போவும் தலைவலி வரும். ஒருத்தருக்கு வாந்தி, மயக்கம், அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இதையும் தாங்கித்தான் பெண்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு ஆயுர்வேதத்தில் ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம எலமெண்ட்ஸோட உமன் கம்பெனிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதை சாப்பிடும்போது நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக குணமாகும். இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். நம்ம பெயின் கில்லர் வேகமாக ஒரு நாளைக்கு நல்லானா போதும்னு சொல்லி பெயின் கில்லர் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது அப்போதைக்கு தான் நல்லாகும். மறுக்க தொடர்ந்து அடுத்த மாதம் ஆகும்போது மறுக்க அந்த வேதனையும் வலியும் நமக்கு ஆரம்பிக்கும். அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மாதவிடாய் கழிஞ்சு 3 நாள் 5 நாளைக்கு பிறகு ஒருத்தருக்கு 7 நாளைக்கும் கூட வரும், ஒருத்தருக்கு 9 நாளைக்கும் கூட ரத்தப்போக்கு இருக்கும். அது முடிஞ்சு இடைப்பட்ட காலத்தில் வெள்ளைப்போக்கு, அது நிறையா பெண்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது. அந்த இடையில மென்சஸ் ஆகிறதுக்கு 2க்கு இடைப்பட்ட நாளில் நமக்கு வெள்ளைப்போக்கும் அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனையும் இப்போ நிறையா சாப்பாட்டு முறையினால் நமக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் அதுவும் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு தான் நம்ம எலமெண்ட்ஸோட உமன் கம்பெனிங்கிற ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் கர்ப்பப்பையில் இப்போ அதிகமாக வர்றது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் வர்ற பிரச்சனையினால் அதில் வயிறு வலி அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருந்தாலும் நமக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும். மாதவிடாயில் கரெக்டாக 30 நாள் ஆகும்போது வராது. ஒன்றும் அதிகம் 40 நாள் 50 நாள் ஆகி வரும். ஒவ்வொருத்தருக்கு 20 நாள் ஆகும்போதே வந்துடும். கரெக்டாக இருக்காது. மென்சஸ் டைம் நமக்கு இந்த மாதம் 1ஆந்தேதி அடுத்த மாதம் 1ஆந்தேதி இருக்காது. நாள்பட்ட மாதவிடாயாக இருக்கும், இல்லைன்னா முன்னாடியே வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அதுக்கெல்லாம் நல்ல தீர்வாக இந்த ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆயுர்வேத ப்ராடக்ட் தான். இது பெண்களுக்கான ஆயுர்வேதத்துலேயே முதல்ல நமக்கு பெண்களுக்காக வந்த ஒரு ப்ராடக்ட் ஆகும். இதில் எல்லாமே சேர்த்துருக்கிறது எல்லா மூலப்பொருட்களுமே மூலிகைகள் சேர்ந்தது தான். அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இதில் என்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சட்டி, அசோகப்பட்டை, சித்தாமுத்தி, நம்ம கிராமத்தில் கோரப்புல் இருக்கும். நம்ம நிறையா தோட்டத்தில் பார்த்துருக்கோம். அந்த கோரப்புல்லோட கிழங்கு, இன்னும் அது மாதிரி 10-20 வகையான மூலிகைகள் சேர்த்திருக்காங்க. இதில் அதிகமாக அசோகப்பட்டை, மஞ்சட்டி இருக்கிறதுனால புதிய ஒரு ரத்தத்தை நமக்கு ரத்தப்போக்கு சமயத்தில் அதிக ரத்தம் போயிட்டால் நமக்கு ரத்த சோகை வரும். அதனால் நமக்கு புதிய ரத்தம் கொஞ்சம் கம்மியாகும், நல்ல ரத்தம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அதனால் அந்த புதிய ரத்தத்தை உருவாக்க உதவியாக இருக்கும். அசோகப்பட்டைங்கிற ஒரு மூலிகை
வலி நிவாரணியாக இருக்குது. நமக்கு வயிறு வலி, தலைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இது மாதிரி வலி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதை வந்து குணமாக்கறதுக்கு உதவியாக இருக்கும். சித்தா முத்திங்கிறத வந்து டென்ஷன், நமக்கு மென்சஸ் ஆன டயத்தில் நம்ம டென்ஷனாக இருக்கும், கவலையாகவும் இருக்கும், அதை மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோரப்புல் கிழங்கு. அந்த கோரப்புல் கிழங்கு வந்து வாத நோயை சரி செய்யவும் கழிவுகளை வெளியேற்றும் முழுவதும் நம்ம உடம்புல வந்து எதுவும் வேஸ்ட்டு தங்காமல் முழுவதும் வெளியேற்ற கர்ப்பப்பையில் வந்து எந்த இதுவும் நிற்காமல் முழுவதும் வெளியேற்றக்கு உதவியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் சில மூலிகைகள், நிறைய மூலிகைகள் இருக்குது. இதில் இதுதான் முக்கியமாக நமக்கு சேர்த்திருக்காங்க. சித்தாமுத்திங்கிறது வந்து ஆயுர்வேதத்தில் வந்து தாய்க்கு சமமான ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து கவலை, டென்ஷன் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் அதை தாயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிறந்த மூலிகை அது. அதை தான் இதில் சேர்த்திருக்காங்க. அது வந்து நமக்கு நல்ல வலி நிவாரணியாகவும் அந்த கவலை, டென்ஷன் இல்லாமல், சோகம் இல்லாமல் ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அந்த சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி தான் நமக்கு ஆய் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண வந்த ஒரு 6 நம்ம வலி நாள்பட நம்ம நாள் தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னா நம்ம 6 மாதம் சாப்பிட வேண்டி வரும். எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு லிமிட்டாக தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 3 மாதம் சாப்பிட்டா போதும். ரொம்ப அதிகம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து 6 மாதத்துக்கு சாப்பிட்லாம். சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராது. இதை வந்து சாப்பிடும்போது நமக்கு மாதவிடாய் தள்ளி போகிறது வந்து குறையும். அதே போல் தலைவலி, வயிறு வலி, இரத்த சோகை, தைராய்டு பிரச்சனை, வெள்ளைப்போக்கு இதெல்லாம் வராமல் நமக்கு தடுக்க உதவியாக இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் ராத்திரியும் 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். அதிகமாக வலி இருந்தது, தொந்தரவு இருந்ததுன்னா 2 ஸ்பூனும் சாப்பிட்லாம். ஒரு காலையில் 2 ஸ்பூன், ராத்திரி 2 ஸ்பூன் சாப்பிட்லாம். இதை 18 வயசுக்கு மேலே இருக்க சாப்பிட்டா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் குழந்தை பருவம். அவங்களுக்கு வந்து அதிகமாக தொந்தரவு இருக்காது. அதிகமாக நமக்கு வயசாகும்போது தான் ஹார்மோன் சேஞ்சு வேறு மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது இதை வந்து பார்த்து வாங்கி சாப்பிடணும். ஆன்லைனில் வர்றது எல்லாமே கம்பெனி வந்து ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது. கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை வாங்கி ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்கல, வேறு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா கம்பெனியோ டிஸ்ட்ரிபியூட்டரும் நாங்களும் யாரும் காரணமாக முடியாது. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது பார்த்து கவனமாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது இந்த மாதிரி நிறையா பெண்களுக்குள்ள பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.